வணக்கம் நண்பர்களே, இதுதான் பாரு வாத்து. கிராமப்புறங்கள்லாம் வாத்து வளர்க்குறங்க, கோழி வளர்க்குறங்க, மாடு வளர்க்குறங்க, ஆடு வளர்க்குறங்க, எல்லாமே வளர்க்குறங்க. ஆனால் இப்போ ஒன்று ஒன்றா காட்ட போகிறோம் பாருங்கள். பெரிய வாத்துலாம் விற்றுட்டுங்க. பாரு குஞ்சு தான் 3 வாங்கிட்டு வந்து விட்டுனுக்கிறேங்க. அதையும் இன்னும் வாங்கிட்டு வந்து விடணும். வாத்து ஹலோ பாருங்கள் நண்பர்களே, கோழிங்க நாட்டுக்கோழி வளர்க்குறங்க. ஆனால் கோழிங்க வந்து கீழேலாம் நாங்கள் கமுக்க மாட்டோங்க, மரத்தில் தான் உட்காருங்க. நாட்டுக்கோழி பாருங்கள் எப்படி இருக்குதுன்றது. கோழி பாருங்கள் மரத்தில் தான் அடையுங்க. கோழி குஞ்சு பெருசாக பாரு கூண்டுங்க, இந்த கூண்டில் போட்டு வளர்க்குவோங்க. இதுதாங்க பாரு கோழி வளர்க்குற கூண்டு. குஞ்சு பெருசாக இது உள்ள போட்டுருவோங்க. பெருசாக ஆயிடுச்சிங்கன்னா மரத்தில் ஏறிக்குங்க. மாட்டுக்காட்டு பாருங்கள், மாடு ஆடு பாருங்கள். இது நாங்கள் வளர்க்குற ஆடு. ஒரு குட்டி போட்டுனுக்குதுங்க. அது குட்டி 2 மாதம் குட்டி. இந்த குட்டி பாருங்கள், குட்டி பாரு. இதுதாங்க அது தாய், அந்த ஆடு போட்ட குட்டி பாருங்கள். அடுத்தது மாடு பாருங்க. அடுத்தது இவங்க பாருங்கள், மாடு பாருங்கள். நாங்கள் வளர்க்க வேண்டிய மாடு. அடுத்து புறா பார்க்க போகிறோங்க பாருங்கள். நாங்கள் பப்பாளி மரம் இதானுங்க. டெய்லி ஒரு பப்பாளி பழம் சாப்பிட்டா உடம்புக்கு நல்லதுங்க. எந்த ஒரு நோயும் வராதுங்க. நல்லா சாப்பிட்லாம். ஹலோ நண்பர்களே, பாருங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அடுத்தது வீடியோவில் நான் புறா முயல் எல்லாம் காட்ட போகிறேங்க. இப்போ இருட்டானதுனால இப்போ